Taste the Daily. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே காதல் திருமணம் செய்த தம்பதியினருக்கு பெண்ணின் உறவினர்கள் கொலை மிரட்டல் விடுவதாக கூறி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தம்பதியினர் தஞ்சமடைந்தனர். ஆனைமலை பகுதியைச் சேர்ந்த சுமன் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீலேகா என்பவரை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் திமுக கவுன்சிலரான ஸ்ரீலேகாவின் உறவினர் சாந்தி என்பவரும் அவரது கணவர் சதீஷ்குமாரும் தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் காதல் தம்பதியினர் தஞ்சமடைந்து மனு அளித்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அக்கட்சியினரே குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். என் மாமாவோட ஒய்ஃப் வந்து கவுன்சிலராக இருக்காங்க. நான் இந்த காதல் திருமணம் பண்ணது அது பிடிக்காம நான் நல்லா வாழக்கூடாது அப்படின்னு என்னையும் மிரட்டியிருக்காரு இதுக்கு முன்னாடி. அது நான் இவர் மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமும் நான் இவங்களை வந்து ப்ராப்ளம் பண்ணுறது, இவங்க எங்கேயாவது போனால் கண்காணிக்கிறது, இல்லை கொலை மிரட்டல் விடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நேற்று இவரும் மாமனாரும் வெளியே போயிட்டு வரும்போது என்னோட பெரிய மாமா பையன் வந்து அருவாள் கட்டி மிரட்டியிருக்காரு, கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே துருகம் பகுதியில் சிறுத்தை தாக்கி இளம்பெண் உயிரிழந்த நிலையில் பெண்ணின் உடலை வைத்து உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். துருகம் பகுதியில் அஞ்சலி என்ற பெண்ணை சிறுத்தை தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் கைப்பற்றப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதையடுத்து உடற்கூராய்வு முடிந்து உறவினர்களிடம் பெண்ணின் உடல் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் பெண்ணின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கிராமத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தரவும் வலியுறுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பாதை அமைத்து தர வலியுறுத்தி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல் ராவந்தவாடி பகுதிக்கு செல்ல சரியான பாதை இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்பதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் செங்கத்திலிருந்து நீப்பத்துறை செல்லும் சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு மக்களுக்கு தேவையான எதையும் செய்து தருவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.